Wait, I'm going to show you something very interesting. This is another collection I just bought in Bombay. Oh, nice. பாம்பு இது எனக்கு அந்த ஷாப் கீப்பர் பண்ணி காமிச்சாரு. இது எப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட்டன் இட். ஸோ இப்போ நம்மளுக்கு வேணும்னா நம்ம இங்கே ஆம்ரெஸ்ட்ல போடலாம். ஸோ எந்த ஷேப்ல வேணாலும் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம்திங் லைக் திஸ். இந்த சாரி ஆக்சுவலி எனக்கு ஒரு கிஃப்டா கிடைச்சது. மை மேக்கப் ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் திஸ் ஃபார் மீ. ஹி ஆல்வேஸ் டஸ் அ ஃபோட்டோ ஷூட் ஃபார் மை பர்த்டே ஆஸ் அ கிஃப்ட் ஃபார் மீ. ஒரு டிஃப்ரெண்டா ஒரு பிளான் பண்ணிட்டு இதை வச்சுட்டு நம்ம பைசெப்ஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வெயிட். இட்ஸ் அ வெரி வெரி பிரிட்டி கிளிட்டர். எஸ், ஐ அம் கோனா ஓபன் இட் அண்ட் ஷோ யூ கைஸ். It look gorgeous. Look at the blouse work la. Open பண்ணி பாருங்க. எவ்வளோ intricate work ஆ இருக்கு இதுல. காலேஜ் டேஸ்ல எனக்கு எப்பவுமே ப்ளூ குர்தா போட்டுட்டு போனேன்னா எனக்கு அந்த பேப்பர்ல 200 on 200 வரும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். மை டீச்சர்ஸ் யூஸ்ட் டு பி லைக், அதே குர்தா போட்டுட்டு வந்துட்டே இருக்கு இந்த பொண்ணு. ஸோ ப்ளூ இஸ் அ வெரி lucky color for me, and that is why I'm going to show you this. He gifted this saree to me because அவங்களுக்கும் தெரியும் I love blue color. And நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி. உங்க ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நீங்க வெஸ்டர்ன் அட்டையர் போட்டாலும் சரி, ட்ரெடிஷ்னல் அட்டையர் போட்டாலும் சரி, எப்படி இவங்க எல்லாத்துலயும் இப்படி பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க அப்படின்றது வந்துட்டு பிரமிப்பா இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்க வார்ட்ரோபை நாங்க பார்க்கலாம், அது எங்க சின் ஆயிடும். ஸோ உங்க வார்ட்ரோப், உங்க புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் ஆசைப்படுறோம். பார்க்கலாம். கண்டிப்பா. Let's go. Come. Only for you exclusively, Kumudam. I'm going to open this wardrobe and show you. I'll show you. கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கு, சாரி, because இப்போதான் I finished my. மெஸ்ஸியா மேம்? This is very messy. ஃபோல்ட் ஆகி ஒரு க்ளோத் கூட இருக்காது. அப்படியா? இந்த ட்ரெஸ்ஸே கூட இது அயர்ன் பண்ண தேவையில்லைன்னா ஈஸியா போட்டு வந்துட்டேன். பட் நீங்க செம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க. உங்கள்ட்ட இருந்து நிறைய கத்துக்க போறேன். சோ நம்ம வார்ட்ரோப் பார்க்கலாம் மேம். So this is a lot of my new collection and நிறைய dresses இதுல நான் இன்னும் வேர் கூட பண்ணல. ஸோ எல்லாமே நியூ கலெக்ஷன் மட்டும் இங்கே வச்சிருக்கேன். என்னோட மொத்த வெட்டிங் ட்ரூஸே இங்கே இல்லை. ஐ எம் ஸோ சாரி. பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் சில ஃபார் ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வாங்குற சாரீஸ் and western clothes and some nice really glamour dresses also எல்லாமே இங்க இருக்கு. So we'll start. Yeah, sure. I think இது நீங்க பார்த்திருப்பீங்க. This is my veil that I use for the wedding. ஆமா மேம். ஒரே ஒரு என்ட்ரி பண்ணும்போது மண்டப் போறதுக்கு முன்னாடி had used this as the veil. So தலையில மாட்டுறதுக்கு. கலரே செமையா இருக்கு. பர்టిక్యులரா இந்த கலர் சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா மேம்? Actually I wanted to do ஃபர்ஸ்ட் நான் நம்னீத்தோட காஸ்டியூமோட கலர் தான் செலக்ட் பண்ணேன். பிகாஸ் ஃபார் மீ ஹிஸ் லுக் வாஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் எவ்வளோ ஏகப்பட்ட ஷூட்ஸ் பண்ணிருக்கேன், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்கேன். ஸோ பட் அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் டு கம் இன் த பப்ளிக் ஐ. ஸோ ஃபார் மீ ஹிஸ் காஸ்டியூம் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நான் மின்ட் கிரீன் செலக்ட் பண்ணேன். மின்ட் கிரீன் செலக்ட் பண்ணால் எது கான்ட்ராஸ்டா போகலான்னு பார்த்துட்டு, சரி நம்ம கொஞ்சம் ஃபியூஷியா பிங்க் ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டாக இருக்கும். ப்ளஸ் என்னோட மண்டப் செட்டப்க்கு ஐ ஹேட் அ சர்டன் பிளான் தட் இந்த மாதிரி ஃப்ளாரல் க்ரீன் பேபி எஸ்தர் அண்ட் க்ரீன் அண்ட் பிங்க் இருக்கிறனால அந்த ஃபியூஷியா பிங்க் போனேன். ஸோ ஃபியூஷியா பிங்க் காஸ்டியூம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வேல் இந்த ஜட்டாக் பிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு பிரைடல் கலர், ரைட்? ஸோ தட் இஸ் ஹவ் வி பிளான் திஸ். அந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப அழகா இருந்தது. Thank you. So next we'll see all these very pretty Banarsi sarees. So இது எல்லாமே சாரி கலெக்ஷனுக்கே ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. I know. இன்னும் நிறைய sarees இருக்கு. We will plan another interview. இன்னைக்கு நான் இந்த
கொஞ்சம் செலக்டிவா காமிக்கிறேன். ஓகே. So this is very pretty red saree. These were all gifted to me actually. And எனக்கு பொதுவாவே இந்த மாதிரி பனாரசி இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டா மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இந்த பிரைட் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். Because I feel that especially when you're like a new bride, you should wear nice festive colors. ரொம்ப dull colors போவாம. And today for a change I decided to wear a little more subtle color. ரொம்ப பியூட்டிஃபுல். Thank you. So this is that. Then there's this other very pretty Banarsi saree. நான் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அந்த சாரி போட்டுட்டேன் நானு. இந்த சாரி இன்ஸ்டாகிராம்ல எஸ் saw it. இந்த சாரி இன்னும் போடல. ஸோ ஐ ரியலி லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க். இதுவும் எனக்கு கிஃப்டா வந்தது. ஸோ வெயிட்டிங் டு வேர் திஸ். And அண்ட் waiting to see you. ஆக்சுவலி என்னன்னா என் அம்மாவோட வெட்டிங்க்கு அவங்க அந்த டைம்ல பனாரசி சாரி தான் போட்டாங்க. ஸோ எனக்கு இந்த கோட்டா பிரிண்ட் பனாரசி பிரிண்ட் இஸ் வெரி வெரி பர்சனல் டு மீ. என்னோட வெட்டிங்லேயும் ஐ ஆக்சுவலி வாண்டட் டு டூ அ பனாரசி சாரி. பட் ஓகே நம்ம இந்த அந்த மின்ட் கிரீன் பிங்க் காம்பினேஷனால ஓகே லெஹங்கா போயிட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு பனாரசி சாரி போயிடலான்னு நான் அந்த ரெட் கலர் பனாரசி சாரி போட்டிருந்தேன். இட்ஸ் ஜஸ்ட் அ வெரி இமோஷனல் சென்டிமெண்டல் ஃபீல். பிகாஸ் அம்மாவோட கல்யாணத்துல நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு இந்த பனாரசி சாரி போடும்போது. உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் கலர் இருக்கா பர்டிகுலரா? இல்ல இந்த கலர் ட்ரெஸ் போட்டு போனா எல்லாமே சக்சஸ், லக்கி ட்ரெஸ் இல்ல லக்கி கலர் அந்த மாதிரி தான் இருக்கா? அந்த மாதிரி பார்த்தோன்னா காலேஜ் டேஸ்ல எனக்கு எப்பவுமே ப்ளூ குர்த்தா போட்டுட்டு போனேன்னா எனக்கு அந்த பேப்பர்ல 200 on 200 வரும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். கோல்ட் மெடல் பின்னாடி இப்படி ஒரு சீக்ரெட் Yes, இருக்கா மேம்? yes. So every exam my teachers used to be like, why? Because exams 3 days, 4 days gapல தானே இருக்கும் engineeringல. My teachers used to be like, ஏன் அதே கொடுத்தா போட்டுட்டு வந்துட்டே இருக்கு இந்த பொண்ணு. பிகாஸ் எவ்ரி இம்பார்ட்டன்ட் பேப்பர் இருக்கும்ல, இந்த இசி பேப்பர் அப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இதுலலாம் நான் அந்த ப்ளூ கொடுத்தா போட்டு போனா 200. That's how I became topperல. So blue is a very lucky color for me, and that is why I'm going to show you this. This Navneet bought for me. வாவ். Yeah. சோ அவங்க ஏதாவது கிஃப்ட் பண்ண சாரி நானே கேட்க வந்தேன். கரெக்ட்டா ஆமா. நீங்களே காமிச்சிட்டீங்க. He gifted this saree to me because அவங்களுக்கும் தெரியும் I love blue color, and he likes more இந்த மாதிரி subtle, like not too much heavy work and all, கொஞ்சம் shine இருந்து subtle இருந்தா. So he gifted the saree to me. Not worn it yet. கூடிய சீக்கிரத்துல நீங்க பாப்பீங்க. எனக்கு ஒரு கரெக்டான ஒகேஷன் வரணும்ல ஆமா, கண்டிப்பா. போடுறதுக்கு. So this is that. Superb. Then I have this another. இப்போ எப்படின்னா net is also a lot in fashion. Net and lace. So இந்த சாரியும் நவ்னீத் only gifted me. ஆஹா. அவருக்கு இவ்ளோ பிடிக்கல இந்த சாரி. He was like ரொம்ப டல்லா இருக்கு, but I think it look really nice. எனக்கு தெரியல மேம், உங்களுக்கு போட்டா அது செம்மையா இருக்கும்னு அவர் இன்னும் பார்க்கல. So he was like, okay, if you like it, we'll buy it. So அந்த மாதிரி. So I picked this up. இதுக்கு இன்னும் blouse ready ஆகல, but I'm thinking இந்த மாதிரி ஒரு like this lace kind of blouse ready பண்ணிட்டு போடலான்னு. Very that what do I say, very breezy, flowery, bloomy, அந்த ஒரு princess garden princess feel-ல போலான்னு பிளான் பண்றேன். So this is that. சோ இது எல்லா லுக்லயும் பார்க்க நாங்களும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இங்க இவ்ளோ ட்ரெஸ்ஸஸ் பார்த்தோம். இந்த ஒரு ட்ரெஸ் என் கண்ணு பறிச்சுக்கிட்டே இருக்கு. இத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? So இந்த சாரி ஆக்சுவலி எனக்கு ஒரு கிஃப்டா கிடைச்சது. ஓகே. And வாவ். you won't believe this, my makeup artist arranged this for me. நைஸ். Why? Because இந்த வருஷம் போன வருஷம் பர்த்டேல he always does a photo shoot for my birthday as a gift for me. ஒரு டிஃப்ரெண்டா ஒரு பிளான் பண்ணிட்டு, ஆனா இன்னும் இந்த போட்டோ ஷூட் நடக்கல. அந்த nothing happened. இந்த சாரி அப்படியே வச்சிருக்கேன். So heavy. Hold this and see. சாமா வெயிட்டா இருக்கு. டம்பிள்ஸ் இதெல்லாம் இத வச்சு ஆமா, வர்க் அவுட் இத பண்ணலாம். வச்சுட்டு நம்ம பைசெப்ஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வெயிட். பட் இட் ஹேஸ் டு பி த ரைட் ஒகேஷன். அதனால நான் இது இன்னும் போடல. பட் இட்ஸ் a very very pretty glitter. How do I call it? ஜொலிப்பாங்க போல இருக்கு இத போட்டா. Yes, I'm going to open it and show you guys. கூடி சீக்கிரத்துல பாப்பீங்க. ஐயோ எங்க வீட்ல இருக்கு. It look gorgeous. இப்பவே தெரியுது ஆமா, actually. நைஸ் கலர். செம்மையா இருக்கும் இது போட்டா. அண்ட் இதுக்கு ப்ராப்பர் ஜுவல்லரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டா நைஸ் மேக்கப் அண்ட் ஹேர் பண்ணா சூப்பரா இருக்கும். ஸோ ஐ எம் வெயிட்டிங் டு வேர் இட். அண்ட் so sad the designer also 6 மாசமா வெயிட் பண்றாங்க. இன்னும் நான் போடல. பட் லுக் at the blouse workல ஓபன் பண்ணி பாருங்க. எவ்வளோ இன்ட்ரிகேட் ஒர்க்கா இருக்கு இதுல.
இதெல்லாம் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு யா பொறுமை வேணும். யா ஆல்மோஸ்ட் ஐ திங்க் தே டுக் ஒரு 2 months எடுத்தாங்க இது ரெடி பண்றதுக்கு. ம், பிகாஸ் இது ம், ம். எல்லாமே ஹேண்ட் ஒர்க். ஸோ ஒன்னா ஸ்டிச் பண்றது இல் ம். டேக் டைம்ல. ஆஃப் கோர்ஸ் மேம். ஸோ யூசுவலா இந்த மாரி வெயிட்டான க்ளாத்ஸ் போடும்போது உங்களே இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்களா? அதுக்கு முன்னாடி கேட்கிறேன். ப்ரிப்பரேஷன் அப்படி ஒன்றும் இல்லை, நல்லா சாப்பிட்டுடணும். அவ்வளோதான். பிகாஸ் ரொம்ப ஹெவி ட்ரெஸ்ஸஸ் போட்டால் ஒரு மாதிரி தலை வலிக்கும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ சார்ட் ஆஃப் பிபி லோ ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம 1 hour 2 hours அந்த போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தால் எனர்ஜி கண்டிப்பாக டவுன் ஆகும். ஸோ மேக் ஷோர் தட் யூஆர் ஹைட்ரேட்டட் அண்ட் நல்லா சாப்பிடணும். ம். அப்போதான் அது தாங்கிறதுக்கு தெம்பு இருக்கும். தெம்பு இருக்கும். ஸோ தட் இஸ் வை வேற ஒண்ணுமே இல்ல. சி இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ கேரி யுவர் சாரி. பிகாஸ் நீங்க எவ்ளோ அழகா சாரி போட்டாலும் நீங்க கேரி பண்ண வரணும். உங்களுக்கு கேரி பண்ணா ம். நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிள் சாரி போட்டாலும் கேரி பண்ற விதத்துல அதை இன்னும் அழகா காமிக்கலாம். ஓகே. அதுதான் உங்கள்ட்ட நாங்க நெறைய கத்துக்கணும்னு நெனைக்கிறோம் மேம். ஸோ ஓகே. ஸோ நார்மலா நீங்க வியர் பண்ற ட்ரெஸஸ் ம், அக்கேஷன்ஸ்க்கே ம், இவ்ளோ சூப்பரா இருக்கு. ஸோ ம், வெட்டிங்க்கு நீங்க ட்ரெஸ் பிளான் ம், பண்ணும்போது கண்டிப்பா மைண்ட்ல நெறைய விஷயம் வச்சிருந்திருப்பீங்க ம், இல்லையா? ஸோ ம். அத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. இந்த மாரி தான் வேணும் நான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாரி. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆசைன்னா ரொம்ப ட்ரீமியா இருக்கணும். ம். இட் ஷுட் பி லைக் யூனோ யார் அந்த வெட்டிங் ஃபோட்டோ பார்த்தாலும் இட் ஷுட் பி லைக் ஓ வாவ் அந்த ஒரு ரியாக்ஷன் வரணும். ம். அவ்வளோதான் எனக்கு. அது மேலே பெருசா இட் ஹேஸ் டு பி. பிகாஸ் நவ்னீத்ஸ் ஐடியா வாஸ் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஹாட் ஏர் பலூனில் கல்யாணம் பண்ணலாம். ஹீ வாஸ் கம்மிங் அப் வித் சம் கிரேசி ஐடியாஸ். ஹாட் ஏர் பலூனில் பண்ணலாம். அப்புறம் அம்மா அப்பா கூட பேசும்போது he was லைக் போட்டில் போகும்போது அங்கிலேருந்து மாலா போடுவாங்க, இங்கிலேருந்து மாலா போடுவாங்க. நல்லா இருக்கே மேம். கிரேசி. ஆனிவர்சரிக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் மேம். Yeah. So crazy ideas like that he was coming. I was like, no, இதெல்லாம் என்னால முடியாது. Let's just do it simple and neat. So I wanted that whole, lot of flowers and lot of, that's what I said, no, that very typical or Rajasthani dream wedding மாதிரி. But it didn't happen in Rajasthan, it happened in Goa. அதுக்குன்னு ஒரு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு வை கோவா. பட் நான் எப்படி இமேஜின் பண்ணனோ அப்படி நடந்தது வெட்டிங். நைஸ். சூப்பர் மேம். ஓகே. ஸோ ஆப்வியஸா ட்ரெஸ்ஸஸ் இவ்ளோ அழகா இருக்குன்னா, ஆக்சஸரீஸ் அதுக்கு மேல எஸ் பயங்கரமா வச்சிருப்பீங்க இல்லையா? அத பார்க்கலாமா? எஸ் ஓகே மேம். ஆக்சுவலி இந்த ஆக்சசரிஸ் பாக்ஸஸ் நீங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டி பிரிட்டி இயரிங்ஸ். யா எல்லாமே ரொம்ப ஹெவியா இருக்கும் இல்லையா மேம்? ஹெவியா இருக்கு. அண்ட் என்னோட காலேஜ் டேஸ்லேருந்து இது வரைக்கும் கலெக்ட் பண்ண மெயின்டெயின் ஆக்சசரிஸ் இது. பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ். நைஸ். எப்படி மெயின்டெயின் பண்றீங்க? வார்ட்ரோபா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும். மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் ஏதாச்சும் ஒரு 2, 3 See, maintenance சொல்லணும்னா? tips is main thing when it comes to accessories. இந்த மாதிரி see, these are all oxidized jewelry. This is not real jewelry, right? So இந்த மாதிரி imitation jewelry, இந்த டெய்லி வேர்க்கு accessories, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு accessories எப்போவுமே நான் என் சிஸ்டருக்கும் பார்ப்பேன். கச்சாம் புச்சாம்னு ஒரு பவுச்சில் போட்டுருவாங்க. அது பண்ணவே கூடாது. பிகாஸ் ஒன் மெட்டல் இன்னொரு மெட்டல் டச் பண்ணும்போது அது கருப்பாயிடும் சீக்கிரமா. ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ்ல நீங்க வச்சுட்டு மேலே காட்டன், இப்போ நான் காட்டன் ஏன் ரிமூவ் பண்ணேன்னா நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். பட் காட்டன் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இட் ஜஸ்ட் ஷோஸ், இட் கீப்ஸ் த மெட்டல் கலர் இன்டாக்ட். ஸோ நீங்க நோட் பண்ணிருப்பீங்க சில நாள் யூஸ் பண்ண பிறகு ஒரு மாதிரி ஆமா, பிளாக் கலர் ஆயிடும்ல. ஆயிடும். காட்டன் வச்சா அது ஆகாது. அண்ட் ஆல்வேஸ் கீப் இட் இன்சைட் பிளாஸ்டிக் பாக்ஸ். பிகாஸ் சென்னையில் ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால பிகாஸ் ஆஃப் த வெதர் கண்டிஷன்ஸ் கலர் சேஞ்சஸ். ஆகும். ஸோ யா இது எல்லாமே சிலது காலேஜில் வாங்கினது, சிலது ரீசெண்டாக வாங்கினது. நைஸ். ஸோ ஐ லைக் ஜும்காஸ் அ லாட். யா. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்சிடைஸ் ஜும்காஸ் சாரீஸ் கூட போடும்போது ரொம்ப ப்ரிட்டியாக அழகா இருக்கும். இருக்கும் கண்டிப்பா. யா ஸோ ரொம்ப வெயிட் இருக்கும் ஆமா. மேம். அது எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க? ஏதாவது அதுக்கு ஏதாவது டிப் இருக்கா? சி ஆனஸ்ட்லி பெண்களுக்கு ட்ரெஸ் பண்ணுறது பிடிக்கும். there is no gain without pain. கொஞ்சமாச்சு பெயின் நாம தாங்கியே ஆகணும்ல. வேலிட் பாயிண்ட். See these earrings. யா. ஸோ பிரிட்டி. So I have all colors, blue, pink, ஒரு மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச். ஸோ பேஸ்ட் எல்லா ஆன் த சாரி. கலர்லயுமே இருக்கு. ஆமா, ஓகே. பேஸ்ட் ஆன் த சாரி நம்ம அந்த இதுக்கு போயிடலான்னு. சூப்பர் சூப்பர். அண்ட் நிறைய ஆக்சசரிஸ் நான் வாங்குறது பாம்பேல. ம் ம் பாம்பேல இந்த லிங்கிங் ரோட், ஹில் ரோடெல்லாம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இருக்கும். ம் ம் ம். அங்கே போயிட்டு நல்லா மாஸ்க் எல்லாம் போட்டு நல்லா துணியெல்லாம் கட்டிட்டு பேண்டட் குயின் மாதிரி போயிட்டு ஐ டூ லாட் ஆஃப் ஷாப்பிங் ஓவர் தேர். பிகாஸ் நைஸ். அங்கே கொஞ்சம் ட்ரெண்டி கலெக்ஷனும் கிடைக்கும். எல்லாமே அண்ட் யூனிக்கா இருக்கு ஆக்சுவலி. யா ஸோ இந்த இயரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் ஆக்சுவலி வெரி எக்ஸ்பென்சிவ் இயரிங்ஸ்.
இந்த எவ்வளோ மேம் இயரிங். இருக்கும் எக்ஸ்பென்சிவ்? This one is like easily 4,000 one pair alone. ஓ ரியலி? Yeah. ஓகே. ஸோ இது நான் எந்த கலர்ல வாங்கினேனோ உங்களுக்கு பிடிச்ச அதே ப்ளூ கலர். ப்ளூ கலர். எந்த கலர்ல வாங்கினேனோ அதே கலர்ல அப்படியே இன்னி இருக்கு. வரைக்கும் இருக்கு. நீங்க கொடுத்த டிப் கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இது ஆக்சுவலி தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் ஒரே Yeah. பாக்ஸ்ல தான் போட்டு என் வச்சிருப்பாங்க. அம்மா சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ்ல வைக்கணும், காத்து படாம வைக்கணும். ஓகே. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நம்ம இந்த மாதிரி ஜுவல்லரி யூஸ் பண்ணும்போது டோன்ட் யூஸ் பர்ஃப்யூம் ஆன் இட். ஓகே. இப்போ நம்ம நெக் பீஸ் எல்லாம் போட்டுட்டு லைக் இமிடேஷன் ஜுவல்லரி நெக் பீஸ் எல்லாம் போட்டுட்டு வி யூஸ் பர்ஃப்யூம் ஆர் வெயிட் மேக்கப், வச்சிருக்கேன் நோ கொடுங்க. ப்ராப்ளம், மேக்கப் அண்ட் ஆல் தட் ரைட், அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ம்ஹும். பர்ஃப்யூம் போட்ட உடனே கலர் வில் சேஞ்ச். ஓகே. ஸோ நிறைய தெரியாத விஷயங்கள புதுசு Yeah, புதுசா சொல்லி yeah. கொடுக்குறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். Then this is something very interesting I'll show you. இது நான் லாஸ்ட் வீக் தான் பாம்பே போகும்போது வாங்கினேன். இன்னைக்கு இந்த மாதிரி திஸ் இஸ் ஃபார் வெஸ்டர்ன் கலெக்ஷன். இந்த மாதிரி நம்ம நிறைய பேங்கிள்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் எடுத்து ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மீனிங் ஒரே கையில் ஒரு 4-5 போட்டால் இட் லுக்ஸ் வெரி வெரி ட்ரெண்டி, ஒரு மாதிரி ரிச் லுக் ரிச் லுக் இருக்கும். எஸ்பெஷலி நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடும்போது இல்லைனா லைக் குவாட் செட்ஸ் போடும்போது ஜஸ்ட் இந்த பேங்கிள்ஸ் வச்சா போதும். யூ டோன்ட் நீட் டூ மச் ஆஃப் ஆக்சசரைஸ். ஜுவல்லரி தேவையில்ல. ரைட் மேம். ஸோ நீங்க ரொம்ப ட்ரெஸ்ஸிங் அழகா இருக்கு, ப்ராப்பரா பண்றீங்க ஹேர்ல இருந்து. Wait, I'm going to show you something very interesting. ஓகே. This is another collection I just bought in Bombay. வாவ். You have to see this. ஓ நைஸ். பாம்பு. ஸோ இது எனக்கு அந்த ஷாப் கீப்பர் பண்ணி காமிச்சாரு. இது எப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட்டன் இட். ஓ. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வேணும்னா நம்ம இங்கே ஆம்ரெஸ்ட்ல ஹோல்ட் இட், யா. ஆம்ரெஸ்ட்ல போடலாம். கொஞ்சம் மேலே வரணும் இங்க. ஓகே. ஸோ எந்த ஷேப்ல வேணாலும் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் மேம். இதுவும் போடலாம், கையிலயும் கையில போட்டுக்கலாம், போடலாம், கழுத்துல நெக்ல போடலாம், மல்டி பர்பஸ். மல்டி பர்பஸா. நைஸ். You see that? உல்டாவா போட்டிருக்கோம், இப்படி வரணும். ஓகே. ஸோ சம்திங் லைக் திஸ். பயங்கரமா இருக்கு மேம். யா, இன்னும் யூஸ் பண்ணல, இது இப்படியே பேக்டா இருக்கு. இப்போ நான் மூவி ப்ரமோஷன்ஸ்க்கு பாம்பே போயிருந்தேன்ல, ஸோ அங்கே நம்மளுக்கு எப்போ கேப் கிடைக்குது ஷாப்பிங் போயிடுவோம். ஸோ சென்னையில அங்கே உங்களுக்கு வாங்கினேன். ஃபேவரட்டான ஷாப்பிங் ஸ்பாட் ஏதாவது இருக்கா மேம்? ஆக்சுவலி இல்லை, சென்னையில் நான் ஜாஸ்தி ஷாப்பிங் பண்ணுறது இல்லை, எல்லாமே அவுட் சைட் சென்னை தான். ஓகே. ரொம்ப வெஸ்டர்ன் காஸ்டியூம்ஸ் வாங்கினோன்னா ஐ எம் அ பர்சன் ஹூ கோஸ் டு பேங்காக் அண்ட் யூஎஸ் டு பை. ஏன்னா அங்கே கொஞ்சம் நல்லா ட்ரெண்டி க்ளோத்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஆக்சசரிஸ் மோஸ்ட்லி அஹமதாபாத், குஜராத், பாம்பே இந்த சைடு. பிகாஸ் இப்போ போல்கி ஜுவல்லரி எல்லாம் நிறைய ட்ரெண்டில் இருக்கு. அண்ட் இங்கே நான் நிறையா தேடிட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு கிடைக்கல. ஸோ அஹமதாபாத்ல ஐ ஹேவ் மை கசின்ஸ். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் கான்டாக்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ புது புது கலெக்ஷன் பண்ணும்போது வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க. ஸோ ஐ பி லைக் ஓகே இது வாங்கிடலாம், இது வாங்கிடலாம். ஸோ ஈஸியாக வீட்டில் உட்காந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி. லைக் பார்த்து பார்த்து வாங்குறதுனால இவ்வளோ அழகா தெரியுது இல்லையா? Yes. சூப்பர் மேம். ஸோ இங்கேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் அழகழகா வச்சிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கலாமா? ஷூர், யூ கேன் டேக் இட் அவுட். இது எல்லாமே நான் ரீசெண்டாக வாங்கின கவுன்ஸ். ஓகே. அண்ட் இது பாம்பேல சின்ன சின்ன புட்டிக்ஸ். தேர் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ் பட் தே லுக் ஸோ குட். கண்டிப்பா ரொம்ப காஸ்ட் இருக்கும்னு இல்ல நினைச்சேன். இல்ல, இட்ஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். ஓகே. இட்ஸ் நாட் வெரி சீப் ஆல்சோ, இட்ஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. அந்த ஒரு ரேஞ்ச்ல, அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் பிக்ட் அப் தீஸ் கைண்ட் ஆஃப் கியூட் கவுன்ஸ். இந்த கவுன் நான் காமிக்கிறேன். திஸ் இஸ் வெரி நைஸ். ஸோ ஹேஸ் அ நைஸ் கட். அண்ட் லைக் சடன்லி நம்மளுக்கு ஒரு இவெண்ட் வரும்போது everything will be suitifying because costume ready இல்லை, மேக்கப் ரெடி இல்லை, ஹேர் ரெடி இல்லை. ஸோ வாட் ஐ டூ இஸ் ஐ ஆல்வேஸ் ஸ்டாக் அப். என் அல்மாரியில் நான் சாரீஸ், கவுன்ஸ், வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ், ஷார்ட்ஸ், ஸ்கர்ட்ஸ் எல்லாமே ஸ்டாக் அப் பண்ணிடுவேன். எந்த ஈவெண்ட் வந்தாலும் நிதானமாக பிளான் பண்ணி போகலான்னு அந்த டைமில் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது காஸ்டியூம் இல்லைன்னு. Because costume is so important for us. Especially for me, it is very important. So, these are all the gowns. இப்போ பாம்பேல வாங்கினது. This was my sister's selection. So, I have a younger sister who is in Bombay. அவங்க பாம்பேல தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இந்த ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணாங்க. இந்த ட்ரெஸ்ஸு நான் பார்க்கும்போது I was like, என்னது இது ஒன்றுமே பெருசாக இல்லையே. Then she turned it around and showed me the cute bows.
அண்ட் ஷி வாஸ் லைக் இந்த போக்காக நீங்க இந்த ட்ரெஸ் வாங்கலான்னு. ஐ செட் ஓகே உனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்கிடுறேன். ஸோ யா தீஸ் ஆர் ஆல் த கவுன்ஸ் அண்ட் எப்பவுமே ப்ரிப்பேர்டா ரெடியா தான் இருப்பீங்க. யப் ஆல்வேஸ் ஷீ இஸ் ஆல்வேஸ் ரெடி கைஸ். ஆல்வேஸ் இப்போ சொல்லுங்க ஒரு இவெண்ட்னா நான் என்கிட்ட அவுட்ஃபிட்ஸ் இருக்கு. எல்லாரும் வெயிட்டிங் மேம் உங்களை கூப்பிடுறதுக்கு. நீங்க தான் பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஆமா ஓகே மேம். ஸோ உங்க பேங்கிள் கலெக்ஷன்ஸ் அப்படியே பார்த்துடலாமா? ஷூர் லெட்ஸ் கோ வாங்க. ஸோ என்னோட பேங்கிள்ஸ் பிரேமம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் ஒரு 12th படிக்கும் போது ராஜஸ்தான் போயிருந்தேன் ஒரு ஃபேமிலி வெட்டிங்க்கு. அண்ட் அந்த வெட்டிங்கில் போகும்போது நிறையா பேர் இந்த கோட்டா பேங்கிள்ஸ் எதோ பேங்கிள்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் எப்போவுமே நான் அவங்க கையில் போயிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் எல்லாருமே கையில் போயிட்டு இந்த பேங்கிள் எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டால் அந்த செகண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு என் கையில் போட்டுருவாங்க. இது நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. இப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்களுக்கு கிடைக்கலையே. சீரியஸ்லி ஸோ ஐ வாஸ் லைக் தட் லவ் ஃபார் ராஜஸ்தான் பீப்புள் அப்படி எனக்கு அப்போ இன்க்ரீஸ் ஆச்சு. அட் த சேம் டைம் ஐ வாஸ் லைக் ஓகே நம்மளும் இந்த பேங்கிள்ஸ் வாங்குவோம்னு சொல்லிட்டு that time they started taking me to all the bangles shops in Rajasthan. So இந்த கலெக்ஷன் நீங்க ஸ்பெசிஃபிக்கா பார்க்குறது மோஸ்ட்லி எல்லாமே ஃப்ரம் ராஜஸ்தான் தான். ஓகே. உதய்பூர் ஏரியாவில். ஸோ தீஸ் வேர் த ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல அந்த கோட்டா சொல்வோம் நினைக்கிறேன் இதுக்கு கோட்டா பேங்கிள்ஸ்னு. ஸோ இந்த மாதிரி ஆல் தீஸ் பேங்கிள்ஸ் நான் அங்கே தான் வாங்கிட்டேன். வெரி வெரி யூனிக் கலர்ஸ் லைக் ஆரஞ்ச் ப்ளூ பிங்க் க்ரீன். ஸோ பேஸ்ட் ஆன் வாட் எவர் சாரி யூ ஆர் வேரிங் யூ கேன் மேட்ச் இட் அப். அண்ட் இந்த பேங்கிளும் ரொம்ப ட்ரெண்டில் இருந்தது. இது ஆல்மோஸ்ட் எவ்வளோ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுன்னா எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அந்த டைம் நான் வாங்கினேன் இது. ஸோ தட் டைம் இட் வாஸ் வெரி மச் இன் ட்ரெண்ட். ரொம்ப வருஷமா நீங்க எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுக்கே உங்களுக்கு See, no, almost எவ்வளோ 10-12 years ஆயிடுச்சு. See, look at the way it is maintained. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க ரைட்ல. இந்த மாதிரி பவுச்சஸ்ல வச்சா அது நீட் அண்ட் க்ளீனா இருக்கும். ஆக்சுவலி இந்த பவுச்சஸ் கூட பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல தான் வாங்கினது. இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு தெரியுது இல்லை, கொஞ்சம் டர்ட்டி ஆயிடுச்சு, இதெல்லாம் வாஷ் பண்ணணும். பட் ஹியர் ஆல்சோ யூ ஹேவ் ஆல் தீஸ் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி கலரா ஒயிட் கிரீன் சில்வர் கோல்ட் ஆக்சிடைஸ்ட் எல்லாமே மிக்ஸ்டா. ஆக்சுவலி இதுக்கு நடுவில் ஒரு ராட் மாதிரி வரும், அந்த ராட் எங்கே போச்சு தெரியல. பட் திஸ் இஸ் லைக் அ நைஸ் வே டு மெயின்டைன் யுவர் ஸ்டஃப். இட்ஸ் ரியலி a skill இல்ல மேம் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது. See, so here I have all the silver, purple, pinks. pretty colors. ஆமா நைஸ் மேம். தென் அந்த பவுச்சஸ் காலி ஆச்சுன்னு சொல்லிட்டு என் ஹவுஸ் ஹெல்ப் பாருங்க எவ்வளோ நல்லா ஐடியா பண்ணி வச்சிருக்காங்க. த்ரெட் மாதிரி உள்ள வச்சுட்டு ஸோ நம்மளுக்கு எந்த பேங்கிள் பிடிச்சிருக்கு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சேஃப்டி பின்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் ஆல் தீஸ் பிங்க் கலர்ஸ் எல்லாமே தொலையாம அப்படியே வச்சிருக்கிறதுக்கே பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் மேம். These are all actually quite old collection. But என்னன்னா when it comes to fashion and trends, no, always ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 yearsல ட்ரெண்ட்ஸ் எப்போவுமே இட் வில் கம் பேக், ரைட்? ஸோ அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணலாம்ல. ஸோ மெயின்டைன் பண்ணி வச்சா இட் பி நைஸ். செம ஐடியாவா இருக்கே. Then these are all the thread bangles and silvers, golds again. ஏன்னா சில்வர் கோல்ட் எப்போவுமே நம்மளுக்கு எல்லா அவுட்ஃபிட்ஸ்ல மேட்ச் ஆகும். ஸோ அதுலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வாங்கி வச்சிருக்கேன். Then I have these bracelets. கொஞ்சம் கலரா bracelets இருக்கு, பிங்க் ஆரஞ்ச். அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்தது இல்லை நடுவில், தீஸ் கைண்ட் ஆஃப் பிரேஸ்லெட்ஸ் இப்போ நான் போடுறது இல்லை பட் வச்சிருக்கேன். கரெக்ட் ஃபார் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ் இட் ஒர்க்ஸ். இதெல்லாம் நான் அங்கே தான் ராஜஸ்தான்ல தான் வாங்கினேன். ஸோ இது இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் லைக் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கும் இந்த மாதிரி கலெக்ஷன் போகும். ஸோ இட்ஸ் ஆல் மிக்ஸ் அண்ட் மேட்ச் அண்ட் கெட் ஹியர். ஸோ நீங்க வந்துட்டு சொன்னீங்க இல்லையா, ஸோ ஆக்சசரிஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து சூஸ் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்க வெட்டிங் ஆக்சசரிஸ்லாம் எங்க இருந்து வாங்குனீங்க? எல்லாமே வெட்டிங் ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா அஹமதாபாத். பிகாஸ் வெட்டிங் ஜுவல்லரி எப்போவுமே லைக் ரியலாக போடணும்னு ஒரு நம்ம காஸ்டில் சொல்லலாம், ஒரு என் ஃபேமிலியில் சொல்லலாம், ஐ டோன்ட் நோ. பட் மை பேரண்ட்ஸ் were வெரி கிளியர் தட் இட் ஹேஸ் டு பி ரியல் ஜுவல்லரி. ஸோ அதனால யூனோ வி வெண்ட். நான் அஹமதாபாத் போக முடியல. ஸோ ஒரு ஃபேமிலி வெட்டிங் நடந்தது. ஃபேமிலி வெட்டிங் போகும்போது என்னால் போக முடியல பிகாஸ் ஐ திங்க் ஷூட்டிங் ஃபார் திஸ் மூவி, பெஸ்டி மூவி ஐ வாஸ் ஷூட்டிங். ஸோ தட் டைம் நவ்னீத் என் அம்மா அப்பா கூட போனாங்க. திஸ் இஸ் பிஃபோர் மேரேஜ். அண்ட் போகும்போது அங்கே திடீர்னு ஒரு நைட் ஐ காட் ஸோ ஸ்ட்ரெஸ் தட் வாட் ஆர் வி கோயிங் டு டூ அபவுட் த ஜுவல்லரி. ஏன்னா டைம் இல்லை, அவங்க வந்து உடனே நம்ம இங்கே ரெடி ஆகிட்டு கிளம்பணும். ஸோ தென் he said okay நான் போயிட்டு இங்கே வாங்குறேன். ஸோ he went to the shop, send me pictures from the shop and then I selected it.
அவங்க வாங்கி வந்துட்டாங்க அது. ஸோ எல்லா பொண்ணுக்கும் இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். ஐ அம் பிளெஸ்ட் டச் வுட். ஸோ ஓகே மேம், சூப்பராக இருந்தது உங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. எங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ பேஷண்ட்டாக பொறுமையாக ஒன்று ஒன்று எடுத்து காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கல்யாண மண்டபம்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் டீம்ல இருந்து கால் பண்றாங்க. மலையாளம் மூவியோட கல்யாணம் சாங் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ சேம் டைம் ரியல் லைஃப்லயும் சேம் திங் இஸ். அது ஒரு டயலாக் கூட இருக்குல்ல, பெஸ்டில ஃப்ரெண்டுக்கு மேல லவருக்கு கீழ. இந்த மாதிரி பசங்க இருக்காங்களான்னு ஒரு டவுட் தான் எனக்கு எப்பவுமே வரும். 15 இயர்ஸா ஒருத்தர் வெயிட் பண்ண வச்சுக்கிறது என் அம்மா அப்பாவே சொன்னாங்க. ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்கோம் சைட்ல இருந்தது. பட் இட் இஸ் நாட் தட். அண்ட் இட் வாஸ் சோ ஃபனி டு see that மூவிலயும் நான் என்னோட பெஸ்டிக்கு தான் கல்யாணம் பண்றேன். என் ரியல் லைஃப்லயும் நான் என் பெஸ்டிக்கு தான் கல்யாணம் பண்றேன். அப்கமிங் ஹீரோயின் இன் மலையாளம் சினிமா எனக்கு அவ்ளோ ஸ்கோப் குடுக்குறது எனக்கு ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். இந்த படத்துல நெறைய ஆக்ஷன் சீக்வென்சஸ் பண்ணிருக்கேன். கம்ப்ளீட் மூவில நான் ஒரு புல்லட் தான் ஓடுறேன். ஸோ தட்ஸ் மை கேரக்டர். நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நெறைய அடி வாங்கினேன். ஒரே பஞ்ச்ல நோஸ்ல அடிச்சு பிளட் எல்லாம் வந்து. Keep yourself hydrated. Cucumber infused water. தண்ணியில like just put some cucumber slices, lime, ginger, புதினா. Full day அந்த தண்ணி குடிச்சிட்டே இருந்தா it helps in reducing all your inflammation. If I'm very happy நான் ஜிம் போயிடுவேன். If I'm very sad நான் ஜிம் போயிடுவேன். ஹாப்பினஸ்ல ஒர்க் அவுட் பண்றது வேற, பட் சேட்னஸ்ல ஒர்க் அவுட் பண்றது இஸ். பொங்கல் வருதே, பொங்கலுக்கு கூட இருக்கணும்ல. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் தல பொங்கல் வேற. ஸோ அவங்களுக்கும் இது ரொம்ப புதுசு. அவங்க ஃபேமிலில இதெல்லாம் பண்ணதில்ல. ஸோ ஹி ஆல்சோ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் இட். அது எப்படின்னு ஐ ஆஸ்க்ட் ஹிம். பொங்கல் ஷூட்க்கு நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஹி சேஞ்ச்ட் ஹிஸ் டிக்கெட்ஸ். இங்க ஒரு சொல்லிட்டா ஓகே, அவ்வளவுதான் அவ்வளவுதான். டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட் when it comes to fitness. நம்ம பாடிக்குள்ள என்ன சாப்பிட்றோம், என்ன போடுறோம் தான் எல்லாமே நம்ம ஃபேஸ்ல மேல இருந்து கீழே வரைக்கும் காமிக்கும். the whole idea is நம்ம எவ்வளோ பர்ன் பண்றோம் versus compared to நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம். I am not consistent. லாஸ்ட் 1 month ஏகப்பட்ட ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நானு. எல்லா ட்ரெஸ்ஸும் அழகா போட்டுக்கிறதுக்கு நம்ம ஃபிட்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட ஃபிட்னஸ் பத்தி கேட்கலன்னா பார்க்குறவங்க கண்டிப்பா என்கிட்ட கோச்சிப்பாங்க. உங்க ஃபிட்னஸ் இவ்ளோ நாள் கன்சிஸ்டன்ட்டா மெயின்டைன் பண்றீங்க. அத பத்தி சில டிப்ஸ் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஃபிட்னஸ் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். பட் அட் த சேம் டைம் ரொம்ப கஷ்டம். ம். ஒருவேளை உங்களால டெய்லி ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னா கூட வாட் யூ ஈட் இஸ் எவ்ரிதிங் இன் யுவர் பாடி. ஸோ நம்ம அட்லீஸ்ட் நம்மளோட டயட் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட் when it comes to fitness. ஸோ இப்போ ரீசெண்ட் 1 month ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட் என்னாலேயும் அவ்வளோ ஜிம்மு போக முடியல. அண்ட் ஒர்க் அவுட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன். பட் இட் வாஸ் நாட் பாசிபிள் வித் ஆல் த வெட்டிங் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ். இட் வாஸ் நாட் பாசிபிள். பட் ஐ மேட் ஷுர் தட் இந்த டைம்ல கூட ஒரு ஹாஃப் இன்ச் கூட நான் இன்க்ரீஸ் பண்ணல. த ரீசன் இஸ் பிகாஸ் ஐ மெயின்டைன் மை டயட். ஓகே. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நம்மளோட அந்த பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்ல நம்ம பாடிக்குள்ள என்ன சாப்பிட்றோம், என்ன போடுறோம் தான் எல்லாமே நம்ம ஃபேஸ்ல மேல இருந்து கீழே வரைக்கும் காமிக்கும். ஸோ நியூட்ரிஷியஸ் ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணாத டைம்ல ட்ரை டு டேக் மோர் ஆஃப் கிரீன்ஸ், ஹெவி ப்ரோட்டீன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டேரி ப்ராடக்ட்ஸ், எக்ஸ். And non-vegetarians க்கு பிரச்சனையே இல்லை because you can take like grilled fish, chicken and all that. But vegetarians க்கு like me, I'm a pure vegetarian. For me, egg white is okay. Other than that, lots of dals, chana, ம். sprouts, rajma. The whole idea is நம்ம எவ்வளோ பர்ன் பண்ணுறோம் versus compared to நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம். ஸோ நம்ம சாப்பிட்ற இன்டேக் should be always lesser than நம்ம பர்ன் பண்ணுறது. ஓகே. ஸோ நிறையா ஒர்க் பண்ண முடியல. ரொம்ப உட்காந்து இப்போ ஐடி பீப்புள்ஸ் இருக்கட்டும், கார்ப்பரேட் டெஸ்க் ஜாப் அவங்க இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு நடுவில் கேப்பில் மேக் ஷூர் யூ கோ டேக் அ வாக். ம். கேம்பஸில் இருக்கட்டும், இல்லைன்னா பில்டிங்கில் இருக்கட்டும், ட்ரை டு அவாய்ட் டேக்கிங் த லிஃப்ட், ஸ்டேர் கேஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நடுவில் ஏஞ்சிட்டு டெஸ்க்லேருந்து ஏஞ்சிட்டு யூ கேன் ஜஸ்ட் கீப் டூயிங் சம் ஸ்குவாட்ஸ், வாக் அரவுண்ட். அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணோன்னா it will definitely make a lot of difference. சூப்பர் மேம். அதே மாதிரி நீங்க அந்த நோ சுகர் டயட் நீங்க சொல்லி அது நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க இல்லையா? ஸோ அதுலயுமே கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா I'm ஸ்வீட் not consistent. Last 1 month I'll be honest. ஓகே. இங்க நான் பிரேக் பண்றேன். 1 month ஏகப்பட்ட ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நானு. I feel so bad for it. But I decided that you won't believe this, but இன்னைக்குலேருந்து நான் அந்த நோ சுகர் டயட் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிருக்கேன். சூப்பர். அஃப்கோர்ஸ் நான் லாஸ்ட் இயர் ஆல்மோஸ்ட் ஒரு 6 months அது ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணேன். அண்ட் ஐ saw massive results.
மேசிவ் ரிசல்ட்ஸ். என்னோட ஃபேஸ் இருக்கட்டும், என்னோட ஸ்கின் டோன் இருக்கட்டும், லைக் ஸ்லீப்பிங் பேட்டர்ன், எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே டிராஸ்டிக் சேஞ்ச் பார்த்தேன். ஓ! நைஸ் மேம். ஸோ அதுலயுமே ஆக்சுவலி கன்சிஸ்டன்டி மெயின்டெயின் பண்றது Yeah. ரொம்ப கஷ்டமா It's இருக்கு. it's all about your mindset. ஓகே. நம்ம மைண்ட் கண்ட்ரோல் பண்ணான்னா, லைஃப்ல எது வேணாலும் நம்மனால பண்ண முடியும். இட்ஸ் ஜஸ்ட் கண்ட்ரோலிங் யுவர் டங் அண்ட் யுவர் மைண்ட். ஆஹா! அவ்வளோதான். சூப்பரா டப்புன்னு ஒரே பாயிண்ட்ல ஃபிட்னஸ் சீக்ரெட் சொல்லிட்டீங்க. அண்ட் வந்துட்டு நவநீத் சாருக்கும் நீங்க அவங்க ஃபிட்னஸ்ல ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அவங்க சொன்னாங்க. அந்த ஜர்னி பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? Actually, like 5 to 6 years back, வரைக்கும் Navneet was almost 100 kgs. ஓ! And what happened is, நடுவுல நான் US, he was in the US. So நான் US போயிருந்தேன் விசிட் பண்ணும்போது, நீங்க பார்த்திருப்பீங்க என்னோட பர்த்டேக்கு நான் ஹவாய் போயிருந்தேன். ஸோ அந்த டைம் ஆக்சுவலி ஹவாய் ட்ரிப் இல்ல. அதுக்கு போன ட்ரிப்பு. ஆமா. ம். அந்த லாஸ்ட் டைம் நான் வேகஸ் எல்லாம் போயிருந்தேன். அந்த ட்ரிப்ல போம்போது when I met him, I'm like, என்ன இப்படி அவ்ளோ ஓவர் வெயிட் ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் கோர்ஸ் டெஸ்க் ஜாப் அகைன் அண்ட் அங்கே லைஃப் ஸ்டைல் பேரண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ வெளியில சாப்பிட்றோம். இட்ஸ் அ வெரி கண்டிப்பா. நார்மல் திங். பட் that time I told him that it's not about the looks. It's about your mental health and also about your physical strength. It's very important. So that time he started his fitness journey. And today he's like super, super fit. He runs almost 10 kilometers every day. ஓ! So if you ever ரொம்ப interview ஸ்ட்ரிக்ட்டான him, டீச்சரா yeah. நீங்க? Nah, actually now he's become more strict than me வாவ்! because he follows 1 meal a day diet plan, and he does like 10 kilometers of running. And you won't believe it, even on the day of the wedding, அவங்க அந்த 1 mealல தான் இருந்தாங்க. So ம். that level of dedication, everybody, amma, appa, everyone kept telling him, it's your wedding day, you should eat today. No, that அப்பா! night only, but that 1 meal da he ate. So that discipline, no. See, again, as partners, it's very important. When I see him, I get motivated. When he sees me, he gets motivated. So தட்ஸ் a லவ்லி கப்பிள். it's very inspiring to see each other like that. சூப்பர், சூப்பர், சூப்பர் மேம். ஸோ இப்போ உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். மலையாளம்ல உங்க மூவி வரப்போகுது. Yes. அண்ட் கன்னடால பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. Yes. ஸோ அத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன். For sure. So next என்னோட மலையாளம் movie is releasing on Jan 24th. It's called Bestie. And நம்ம எல்லாரோட லைஃப்ல பெஸ்டி இருக்கும்ல. கண்டிப்பா. ஸோ அது ஒரு டயலாக் கூட இருக்குல்ல, பெஸ்டியில ஃப்ரெண்டுக்கு மேல லவருக்கு கீழ something like that. But this is not that, okay? So இன்னைக்கு சோஷியல் ஸ்டிக்மானால இட்ஸ் பிகம் so much that பெஸ்டின்னு ஒரு வார்த்தையே ஒரு நெகட்டிவ் ஜோன்ல போயிடுச்சு. ஆமா. ம். But it is not that, because your best friend, your bestie, it could be a girl or a guy, irrespective of the gender. It's a very beautiful relationship. So அந்த விஷயம் நம்ம இந்த படத்துல காமிச்சிருக்கோம். இந்த படத்துல நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் பண்ணிருக்கேன். பைக் ஸ்டன்ட்ஸ், கம்ப்ளீட் மூவில நான் ஒரு புல்லட் தான் ஓடுறேன். ஸோ தட்ஸ் மை வாவ்! கேரக்டர். ஆ. அண்ட் நிறைய பைக் ஸ்டன்ட்ஸ் இருக்கு, கார் ஸ்டன்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஃபீனிக்ஸ் பிரபு மாஸ்டர் தான் ஸ்டண்ட் மாஸ்டர். ஐ நைஸ். திங்க் லாஸ்ட் மூவி அவங்க மம்முட்டி சார் படம் டர்போ பண்ணிருந்தாங்க. ஓகே. அண்ட் நம்ம படத்தோட கேமராமேன் இஸ் ஜிஜு. பார்க்கிங் படத்தோட கேமராமேன் தான் நம்ம மூவியோட கேமராமேன். அண்ட் டைரக்டர் ஷானு பென்சி ப்ரொடக்ஷன்ல பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு அப்கமிங் ஹீரோயின் இன் மலையாளம் சினிமா எனக்கு அவ்வளோ ஸ்கோப் கொடுக்குறது எனக்கு ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். பட் அட் த சேம் டைம் நம்மளுக்கு ட்ரஸ்ட் பண்ணி இவ்வளோ ஒரு விஷயம் கொடுக்கும் போது, ஏன்னா டான்ஸ், ஆக்ஷன், இமோஷன்ஸ் எல்லாமே இந்த ஹீரோயின் மேலே தான் ட்ராவல் ஆகுது. ஸோ இவ்வளோ விஷயம் கொடுக்கும்போது அஃப்கோர்ஸ் நம்ம அதுக்கு உண்டான ஜஸ்டிஸ் பண்ணணும்ல. ஸோ கண்டிப்பா. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நிறைய அடி வாங்கினேன், நிறைய அடி கொடுத்துருக்கேன். மாஸ்டரோட 2 ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா மூஞ்சிலலாம் வாங்கியிருக்காங்க என்கிட்ட. நான் என்னோட ஆர்டிஸ்ட் ஷாஹீன், சித்திகி சாரோட சன் ம். ஷாஹீன் அண்ட் அஷ்கர். அஷ்கர் இஸ் ஆல்சோ நம்ம மம்முட்டி சாரோட நெப்யூ, ஓகே. சிஸ்டரோட பையன். ஆ, ஸோ ஆ. இவங்க தான் ஹீரோஸ் படத்துல. ஸோ ஷாஹீனும் ஃபைட் சீன்ல பயங்கரமா வாங்கியிருக்காரு. ஒரே பஞ்ச்ல நோஸ்ல அடிச்சு பிளட் எல்லாம் வந்து மாஸ்டர் மைக்ல சொல்றாங்க, என்னம்மா கை கொஞ்சம் உன்னுடுது கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் போலயே மேம். ஸோ அந்த டைம் ஹெவி ஒர்க் அவுட் டைம்லலாம் இருந்தேன்ல நான். ஸோ வாட் ஹேப்பன் வாஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. பட் ஆனாலும் யாருமே மூஞ்சி சுளிக்காம, இன்க்ளூடிங் மீ, ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் டு see that இவ்ளோ அடி வாங்கிட்டு என் காலெல்லாம் ரத்தம், கை ப்ளூ ஆயிட்டு நெக்ஸ்ட் செகண்ட் ஐம் லைக், மாஸ்டர் நான் ரெடி, போகலாம் அடுத்த ஷாட்டுக்கு. பிகாஸ் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு தட் இந்த டைம்ல இந்த ஷூட் பண்ணணும் அண்ட் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் பேக்கேஜ் கொடுக்கணும். ம். ஸோ
அந்த ஒரு 40 டேஸ் ஷூட்டிங்ல ஐ ரியலைஸ் தட் ஓகே நம்மளுக்குள்ளே எவ்வளோ பேஷன் இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வரும்ல. ஸோ தேட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங் ஃபார் மீ. அண்ட் நிறைய விஷயம் இருக்கு. இதில் ஒரு சாங்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கல்யாணம் பாட்டு. இட் வாஸ் வெரி ஃபனி டு see தட் ஜான் 2 நான் என்னோட ரியல் லைஃபோட கல்யாண மண்டபம்ல உட்காந்துட்டு இருக்கேன். என் டீம்ல இருந்து கால் பண்றாங்க, உங்களோட மலையாளம் மூவியோட கல்யாணம் சாங் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ சேம் டைம் ரியல் அடடடடா! லைஃப்லயும் சேம் திங் இஸ். கோஇன்சிடென்ஸா இது? It was a coincidence. I was ஓகே. not even aware of it. And I think Jan 3rd நான் இந்த அனௌன்ஸ்மென்ட் பண்ணும்போதே அந்த சாங்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சம்திங் லைக் தட். அந்த 2ஓ 3ஓ நடந்திருக்குது. ஸோ யூனோ அண்ட் இட் வாஸ் ஸோ ஃபனி டு see தட் மூவிலயும் நான் என்னோட பெஸ்டிக்கு தான் கல்யாணம் பண்றேன். என் ரியல் லைஃப்லயும் நான் என் பெஸ்டிக்கு தான் கல்யாணம் பண்றேன். ஸோ எவ்ரிதிங் வாஸ் லைக் 2025 ஏதோ ஒரு சரியலா ஒரு ஸ்டார்ட் மேஜிக்கா ஆச்சு தான் இருக்கு எனக்கு. இல்லையா? ஆமா. சூப்பர், ஸோ சூப்பர். தட் இஸ் மை ஒன் மூவி. அண்ட் செகண்ட் ஃபில்ம் இப்போ ஃபயர் படம் ரிலீஸ் ஆகுது தமிழ்ல. ஐ திங்க் ஃபெப் 21st அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரிலீஸ் டேட். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஏன்னா இதுல ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர், ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் கேரக்டரைசேஷன்ல பார்ப்பீங்க. அண்ட் ஐ ஆல்சோ ஹாவ் another கன்னடா மூவி கால்டு ஜஸ்ட் மேரிட். காந்தாரா மியூசிக் டைரக்டர் ப்ரொடக்ஷன், அஜ்னீஷ் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. சூப்பர். இதுல ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஹோம்லி கேரக்டர்ல எனக்கு பார்ப்பீங்க. லைக் நோ மேக்கப் அண்ட் ஏதோ லைஃப்ல எல்லாமே தொலைஞ்ச மாதிரி ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல பார்ப்பீங்க. ஸோ ஓகே. கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஜானர். ம், ம். Then there is another Tamil movie called Ring ம். that we shot 2 years ஆயிடுச்சு. ஆக்சுவலி இப்போதான் வரிசையா ஒரு 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 படம் வெளியே வருது. ஸோ அதுவும் ஃபெப்ரவரியில பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி ஹாப்பி தட் சம்திங் நம்ம சொல்லுவோம்ல தட் when you get married to somebody ஒரு மாதிரி stars align ஆகும். And ம். I just feel that ever since this has happened with Navneet, like lot of good things are happening in my life. And ரொம்ப வருஷமா வெயிட் பண்ண படங்கள்லாம் எல்லாமே வெளியே வருது இப்போ. ஸோ ஐ திங்க் ப்ரொஃபஷனலி இட்ஸ் ரியலி ஒர்க்கிங் அவுட் ஃபார் மீ. ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல் லைஃப் 2மே Yeah, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா போகுது yeah, இல்லையா? ஐ அம் yeah. ஷூர் 2025 உங்களுக்கு ஒரு மேஜிக்கல் இயரா தான் இருக்க போகுது. Cross my fingers. ஸோ இப்போதான் மேரேஜ் முடிஞ்சிருக்கு. இவ்ளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த பிஸி ஷெட்யூல்லயும் வந்துட்டு ஒரு கேயாட்டிக்கா இருக்கும்ல நெறைய It's ஹேண்டில் பண்றதுக்கு. chaotic. It's chaotic. ஆ. Seriously. Marriage முடிச்ச உடனே next day I went to Cochin for promotions. So last entire week promotions நடந்தது. அதுக்கப்புறம் பாம்பே போனோம். Because ஓகே. நம்ம மூவில ஜாவேத் அலி இப்போ புஷ்பா படத்துலயும் பாடினாங்க. அப்புறம் கஜ்ராரே எல்லாம் அந்த ஹிட் படம், ம், ம். ஹிட் சாங்ஸ் பாடிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பாட்டு நம்ம மூவில பாடிட்டு இருக்காங்க பெஸ்டில. நைஸ். ஸோ அவங்க தான் ஆடியோ லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பாம்பே போயிட்டு வந்த உடனே இங்கே இன்டர்வியூ இட்ஸ் பின் வெரி கியோட்டிக். பட் ஐ ஸோ ஃபீல் ஹாப்பி. ஓகே. ஸோ இந்த டைம்ல நவ்னீத் சார் உங்களுக்கு எவ்ளோ சப்போர்ட்டிவா இருக்காரு? ஹி இஸ் வெரி சப்போர்ட்டிவ். லைக் ஆனெஸ்ட்லி இந்த மாதிரி பசங்க இருக்காங்களான்னு ஒரு டவுட் தான் எனக்கு எப்பவுமே வரும் அவரை பார்க்கும்போது. ஏன்னா லைக் ஐ said இல்ல என்ன சொன்னாலும் ஹி இஸ் லைக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். பிகாஸ் see the thing is இவ்வளோ வருஷமா ஒருத்தர் தெரிஞ்சனால ஹி சீன் மீ இண்டஸ்ட்ரியில வரத்துக்கு முன்னாடியிலேருந்து ஹி நோஸ் மீ. ம். ஸோ அந்த ஒரு ஜோன் இருக்கும்ல, நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு ஜோன்ல இருப்போம். இன்னைக்கும் எதுவுமே தெரியாது. பட் ஸ்டில் லைக் ஓரளவுக்கு தெரியும் இல்ல. இண்டஸ்ட்ரி பத்தி. ஸோ ம். இந்த என்டையர் growth he has seen. ஸோ அவங்களுக்கு புரியும். ஓகே லைக் சாக்ஷிக்கு எவ்வளோ பேஷன் இருக்குன்னு. ஸோ he has been very supportive. சோ நைஸ் மேம். இன்ஃபேக்ட் நான் பாம்பே போறதுக்கு முன்னாடி ஐ ஆஸ்க்ட் him, "Can I go to Bombay?" He's like, "Why are you asking me? Like it's your movie. You should be passionate about it and you should be like, yes, I am going." ஸோ ஓ! அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க அவங்க. சச் எ கிரீன் ஃபாரஸ்ட் Yeah, ஹி இஸ். green forest. Really. ஸோ நெறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட போறாங்க இத பார்த்துட்டு நெனைக்கிறேன். ஸோ ஓகே மேம். ஸோ இண்டஸ்ட்ரிக்குள்ள நெறைய விஷயத்த மறைச்சு வைக்கிறதே பெரிய விஷயம். ஆமா. உங்க ரிலேஷன்ஷிப்ப வந்துட்டு இவ்ளோ பிரைவேட்டா இத்தன வருஷம் எப்படி மெயின்டெயின் பண்ணீங்க? நான் நினைச்சேன் ஏன் இந்த கொஸ்டின் இது வரைக்கும் கேட்கலன்னு. ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி கேட்டிருக்கணுமே. அது ஃபைனல் டச்சா வச்சுக்கலாம் அப்படின்னு ம், வச்சிருக்கேன் மேம். ம். ஸோ சொல்லுங்க எப்படி மெயின்டெயின் பண்ணீங்க பிரைவேட்டா? Actually, it was very tough. Honestly, it was very, very tough. And எல்லாரும் கேட்குற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள் எல்லாரும் கேட்குற கேள்வி இதுதான். இவ்வளோ வருஷம் எப்படி நீங்க ஹைட் பண்ணி வச்சிருந்தீங்க? See, it was not about hiding it. It just felt that ஒரு விஷயம் லைக் பாசிட்டிவா ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ மெனி இயர்ஸ் ஹி வாஸ் இன் த யூஎஸ். அண்ட் எனக்கு இந்தியா விட்டுட்டு போற ஐடியா இல்லை. ஐ எம் வெரி ஷுர் தட் ஐ வாண்ட் டு பி ஹியர் ஒன்லி. அண்ட் அவங்க இருக்கிற மைண்ட் செட்ல பியூட்டிஃபுல் அமேசிங் ஜாப் அவங்களுக்கு அங்கே. ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் ஆல்சோ டு சாக்ரிஃபைஸ் தட். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற பட் வி வர் வெரி ஷுர் தட்
கல்யாணம் பண்ணா இவருக்கு தான். அந்த ம். ஒரு மைண்ட் செட் எனக்கு எப்பவுமே இருந்தது. ஐ ஹோப் இட்ஸ் த சேம் ஃபார் ஹிம். பட் அஃப்கோர்ஸ் அது இல்லாம எப்படி இருக்கும் மேம்? ஸோ அதனால வி ஆர் லைக் ஓகே டைம் வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வி வர் ஜஸ்ட் ட்ராவலிங் அண்ட் ஹி வாஸ் நாட் ஹியர் ஆல்சோ ரைட். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க அங்கே தான் இருந்தாங்க. எப்போ எப்போ இங்கே வந்தாங்க அப்போ அப்போ நாங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிடுவோம். ஸோ யூ வில் see a lot of my trips. அந்த ட்ரிப்ஸ் எல்லாமே நவநீத் கூட தான் என்னது. அந்த டைம் அதை பற்றி பேசல அவ்வளோதான். ஓகே, ஃபைன். ஸோ மேரேஜ் வந்துட்டு ஆல்ரெடி 2025ல தான் பண்ணணும்னு பிளான் பண்ணதா? இல்ல சடனா இல்ல ஓகே பண்ணிடலாம் டப்புன்னு அப்படின்ற மாரி நடந்துச்சா? மேரேஜ் ஆக்சுவலி 2025 அப்படி எதுவுமே கிடையாது. ஆஹ் இது எனக்கும் ரொம்ப சடனாக தான் நடந்தது. சடன் டிசிஷன் தான். பட் மை ஒன்லி திங் வாஸ் தட் ஹீஸ் வெயிட்டட் டூ மச் ஐ ஆ. ஃபெல்ட். ஏன்னா ஒரு 15 இயர்ஸாக ஒருத்தர் வெயிட் பண்ண ம். வச்சுக்கிறது என் அம்மா அப்பாவே சொன்னாங்க ரொம்ப டூ மச்சாக போயிட்டு இருக்கோம் சைட்ல இருந்தது கொஞ்சம் பாரு இது. ஸோ ஐ செட் ஓகே see marriage is something that's written I think elsewhere, right? It's written. நம்ம லைஃப்ல சரி. என்ன நடக்க போகுது இஸ் ஆல்ரெடி ரிட்டன். ஐ பிலீவ் இன் தட். ஸோ மேபி இட் வாஸ் மென்ட் டு பி. அண்ட் அந்த அந்த டைம்ல நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கிறது நம்மளுக்கே லைக் பிளான் பண்ணாமே நம்ம சில விஷயங்கள் ம். பண்ணுவோம்ல. ஸோ இட் வாஸ் லைக் தட். கல்யாணம் முடிஞ்ச கையோட சார் வந்துட்டு யுஎஸ் போயிட்டாங்க நாங்க ஆமா கேள்விப்பட்டோம். ஆமா அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஆக்சுவலி கல்யாணத்து நடந்துருச்சு. அந்த மொமெண்ட்ல என்னென்ன நடந்தது கூட நாங்க 2 பேரும் உட்காந்து ப்ராசஸ் பண்ணோம்ல. இது நடந்தது. அம்மா ம். இப்படி சொன்னாங்க. அப்பா ஜெனரல் ஒரு கான்வர்சேஷன். அதுவும் டைம் கிடைக்கல. பிகாஸ் வந்த உடனே வி பிளான் டு டூ த பிரஸ் மீட். ஸோ பிரஸ் மீட் பண்ண உடனே இன்ஃபேக்ட் 5th மார்னிங் ஹி வாஸ் சப்போஸ் டு லீவ். ஆனா பிரஸ் மீட் 5ஆம் தேதி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட டிக்கெட் நைட் மார்னிங்லேருந்து நைட் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ம். 4th நைட்லேருந்து 5th நைட் ஷிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹி ஹேட் டு கோ. ஸோ ஹி வென்ட் டு த யுஎஸ் 1 வீக் யுஎஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஹி வாஸ் சப்போஸ் டு கோ டு யூரோப் லிஸ்பன் அங்கிருந்து. ஓகே. பட் நடுவுல நான் இங்கே போயிட்டேன் கொச்சினுக்கு. ம். நெக்ஸ்ட் டே நான் கொச்சின் போயிட்டு ப்ரமோஷன்ஸ் கண்ணூர் இது அதுன்னு ப்ரமோஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சடன்லி ஐ ரியலைஸ்ட் பொங்கல் வருதே பொங்கலுக்கு கூட இருக்கணும்ல. ஆமா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் தல தலை பொங்கல் வேற. பொங்கல் வேற. ஸோ வி அண்ட் அவங்களுக்கும் இது ரொம்ப புதுசு. பொங்கல் ஓகே. ஆ. செலிப்ரேஷன் அண்ட் ஆல். அவங்க ஃபேமிலியில இதெல்லாம் பண்ணதில்ல. ஸோ ஹி ஹி ஆல்சோ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் இட். அது எப்படின்னு நம்ம ஒரு சவுத் இண்டியன் கல்ச்சர் இது. ம். ஸோ அதனால ஐ கால்ட் him and I said, "தல பொங்கல் தோ யூ ஹேவ் டு கம். வேற என்ன ம். பண்ணலாம் இப்போ?" ஸோ ஹி செட், "ஓகே. யுஎஸ்லேருந்து யூரோப் போறதுக்கு முன்னாடி இந்தியால 2 ஹவர்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஹி டிட் யூ ஆஸ் மை மேக்கப் டீம் இங்க இருக்காங்க. நான் அப்போதான் கண்ணூர்லேருந்து லேண்ட் ஆகுறேன். அவங்க யுஎஸ்லேருந்து லேண்ட் ஆகுறாங்க. ம். ஸ்ட்ரெயிட்டா இந்த ரூமுக்கு வரோம். ரெடி ஆகுறோம். வேஷ்டி சட்டை எல்லாமே என் மேக்கப் டீம் தான் ரெடி பண்ணாங்க. என்னோட சாரி கூட என் மேக்கப் டீம் தான் ரெடி பண்ணாங்க. பிகாஸ் வி வர் நாட் ஹியர். ம். ரெடி ஆயிட்டு ஃபட்டாஃபட் 2 ஹவர்ஸ் ஷூட் முடிச்சுட்டு 6 ஹி லெஃப்ட். 4 இங்க லேண்ட் ஆயிட்டு 6 ஹி லெஃப்ட். 2 ஹார்ஸ்க்காக 2 வந்தாரா? ஹவர்ஸ்க்காக ஹி கேம் அண்ட் எதுவும் தென் ஹி ஃப்ளூ ரீசன்லாம் டு. எதுவுமே உங்கள்ட்ட சொல்லலையா மேம்? நோ, ஐ ஆஸ்க்ட் ஹிம் பொங்கல் ஷூட்க்கு நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஹி சேஞ்ச்ட் ஹிஸ் டிக்கெட்ஸ். இங்க ஒரு வைஃப் சொல்ட்டா ஓகே டன். அவ்வளோதான் அவ்வளோதான். சச் எ சோ ஸ்வீட் ஸ்வீட். பர்சன். யா யா. ஓகே மேம். யூசுவலாவே ஸ்கின், ஹேர் மெயின்டெயின் ம் பண்றது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ம் அண்ட் வெட்டிங்க்குன்னு தனியா ப்ரிப்பேர் ஆவோம் இல்லையா? ம் அந்த ம் மாரி ப்ரிப்பேர் ஆக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருந்துச்சா? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் டைம் இல்ல எனக்கு. ஆஹா. சீரியஸ்லி எனக்கு டைம் இல்ல. பிகாஸ் நான் சொன்னேன்ல எல்லாமே இட் ஹேப்பன் சோ ஃபாஸ்ட். ம். ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா சொன்னாங்க தட் வில் ஜஸ்ட் டூ தி அனௌன்ஸ்மெண்ட். இந்த மாதிரி வெட்டிங் நடக்க போகுதுன்னு ம். சொல்லிட்டு ஒரு ப்ரீ லான்ச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அப்புறம் சடன்லி அப்பா வாஸ் லைக் ஹி ஹேஸ் டு கோ டு த யுஎஸ் அகைன். ஸோ இந்த டைம்ல லெட்ஸ் டூ த மேரேஜ். ஸோ ஓகே ஃபைன் சரி ஓகே எல்லாத்துக்குமே ஓகே 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 சொல்லும் போது there was absolutely no time. ஏன்னா 10 டேஸ்ல வெட்டிங் நடக்கும் போது ஐ ஹேவ் ம். நோ க்ளூ. ஸோ அந்த டைம் நான் ஜுவல்லரி சார்ட் அவுட் பண்ணோம், ம். காஸ்டியூம் சார்ட் அவுட் பண்ணோம், வென்யூ சார்ட் அவுட் பண்ணோம். ஸோ அண்ட் ஐ வாஸ் வெரி கிளியர் தட் திஸ் என்டையர் வெட்டிங் என்னோட ஸ்டைலில் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஐ டோல் அம்மா அப்பா நோபடி வில் இன்வால்வ் யோர் செல்ஸ். நான் தான் பிளான் பண்ண போகிறேன் எல்லாமே. ஸோ அதனால ஆனஸ்ட்லி ஸ்கின் கேர் ஹேர் கேர் பெருசாக என்னால் எதுவுமே பண்ண முடியல. பட் வாட் ஐ வுட் லைக் டு சே இஸ் keep yourself hydrated. That is ம். very important. And in the timeல I followed the cucumber infused water. So ஓகே. தண்ணியில like just put some cucumber slices, lime and ginger ம். and புதினா. இது ஓகே. மார்னிங்கே நம்ம தண்ணியில வச்சுட்டு ஃபுல் டே அந்த தண்ணி குடிச்சிட்டே இருந்தா இட் ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் ஆல் யுவர் இன்ஃப்ளமேஷன். ஓகே. ஸோ பாடியில் ஸ்ட்ரெஸ்னாலே ஆங்ஸைட்டினாலே நிறைய இன்ஃப்ளமேஷன் நடக்கிறனால இந்த தண்ணி வில் கட் டவுன் ஆல் தட். அண்ட் ஆஃப்கோர்ஸ்
நோ சுகர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீ வெட்டிங் என்னால எவ்ளோ முடிஞ்சது நான் நோ சுகர் ஃபாலோ பண்ணேன். பிகாஸ் ஓகே. ஆல் த ஃபேஸ் இன்ஃப்ளமேஷன் நீட்ஸ் டு கோ. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் ஜஸ்ட் ஸ்டேயிங் ஹாப்பி அண்ட் பாசிட்டிவ். Honestly, உள்ள now ஹாப்பியா இருந்தாலே that's all. The glow சூப்பர். will automatically come. And good sleep. Good sleep is very important. Good food is very important. So நெறைய நல்ல ஹெல்தி இன்டேக்ஸ் எடுத்தேன் நானு. ம், ம், ம். ஓகே மேம். ஸோ ஃபிட்னஸ் ஃப்ரீக் இல்லையா நீங்க? ஸோ ஃபிட்னஸ்க்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் நெறைய Yeah, இது it's இருக்கு very இல்லையா? connected. Very ஸோ connected. அது உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு? See, there was a time when, எனக்கு என்ன மாதிரி எமோஷன்ஸ் இருந்தாலும், if I'm very happy நான் ஜிம் போயிடுவேன். ம். if I'm very sad நான் ஜிம் போயிடுவேன். எக்ஸைட்டடா இருக்கேன்னா ஜிம் போயிடுவேன். அந்த ஒரு மாதிரி மைண்ட் செட்ல இருந்தேன். பிகாஸ் ஃபார் மீ ஒர்க் அவுட் பண்ணா யூ ஹேவ் தீஸ் ஹார்மோன்ஸ் தட் செக்ரீட் விச் ஹெல்ப்ஸ் இன் ஸ்டெபிலைசிங் யுவர் மூட். ம், ஸோ ம். ஹாப்பினஸ்ல ஒர்க் அவுட் பண்றது வேற, பட் சேட்னஸ்ல ஒர்க் அவுட் பண்றது இஸ் சம்திங் விச் வில் ஹெல்ப் யூ டு பிரிங் யுவர் mood levels back. ஓகே. So that is why I feel like mental health and working out, of course, it's very much connected. And every time I feel low or I feel like, see, எல்லாருடைய லைஃப்ல ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஐம் சேயிங் லைக் ஃப்ரம் அ வெரி ப்ரொஃபஷனல் ஸ்டாண்ட் பாயிண்ட். ஸோ அந்த டைம் ஃபீல் பண்ணும்போது ஜிம் போன உடனே ஹாஃப் அன் ஹவர் ஐம் லைக் லிஸ்னிங் டு மியூசிக் அண்ட் அந்த ஒரு டம்பிள்ஸ் 4 டம்பிள்ஸ் தூக்கி போட்டேன்னா ஐல் பி வெரி ஹாப்பி. ம். லைஃப்ல எதுவுமே நடக்கல, ஐம் பேக் டு நார்மல்னு ஒரு ஃபீல் வந்துடும். ஓகே. So it is a therapy. And it's not only for me. எல்லாரும் whoever goes to the gym regularly, நீங்க யார்கிட்ட கேட்டாலும் they will say this to you. ஓகே. It's a mental therapy. சூப்பர் மேம். ஸோ லைஃப்ல வந்துட்டு ஒருத்தருக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இன்னைக்கு நாங்க பார்த்துட்டோம். எப்படி ஃபிட்னஸ் மெயின்டெயின் பண்றது, எப்படி ஹெல்த் மெயின்டெயின் பண்றது, ஸ்கின் கேர், ஹேர் கேர், வார்ட்ரோப் எப்படி மெயின்டெயின் பண்றது, ஸ்பிரிச்சுவலா எப்படி இருக்கிறது, நிறைய விஷயம் எல்லாமே எங்களுக்கு கத்துக் கொடுத்துட்டீங்க. I'm glad. I'm so glad. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். Thank இவ்வளோ you. நேரம் டைம் கொடுத்து உங்க வீட்ல ஸ்பேஸ் கொடுத்து கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். ஐ Thank ரியலி you ஹேட் so அ வெரி much. குட் டைம். Me too. தேங்க்யூ. Thank you Kumudam for having me, and you guys have been special in my journey and you will continue to be so. So உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி.